யூடியூப் திறந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. லைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. வேற எந்த சேனல் கிடையாது, நம்மளோட சேனல் தான் பேட் வாய்ஸ். பேட் வாய்ஸை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா சும்மா தாங்க சொன்னேன், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு அனதர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்கார்ல, காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்தி, அவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஹெட் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சார், அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, ஒரு ட்வீட்டாகவும் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வர்க்குமா இருக்காத பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் போட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் 4 பங்காக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த விவாதம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தி INB ministry attempt to block Jananayagan is an attack on Tamil culture. Mr. Modi, you will never succeed in suppressing the voice of the Tamil people. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மோடியே பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணியிருக்காரு காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா செமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விஜயோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பொங்கல், அப்புறம் அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்வீட்டு, அப்புறம் எமோஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெர்சல் டைமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜனநாயகன் படத்தை அப்டேட் வருவோம். லைட்டாக வாய் குளருது, மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் நடக்க போகிறது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 11லேருந்து 11:30 பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து எந்த டைமில் இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஒருவேளை ஜனநாயகன் டீம் பார்த்தீங்கன்னா கெவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அப்போ பார்த்தீங்கன்னா January 22 இல்லைனா January 26 பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ நாளையோட சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இதெல்லாம் பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான நியூஸ், டாப் ட்ரெண்டிங்கான நியூஸ் வேணும்னா பேட் வாய்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி வேகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பேட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.